بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واسمعوا قالوا سمعنا وعصينا وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசீர் உடைய பாடத்தை அதனுடைய அந்த தஃப்சீருடைய கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளில் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நாம் 92 ஆயத்துகளை கடந்து 93வது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகள் 93லிருந்து 98 வரைக்கும் உள்ளதாகும். அதாவது வயது அகதனா மீசாக்கும் என்று ஆரம்பமாகி இது 93வது ஆயத் ஆரம்பம் செய்து ஃபஇன்னல்லாஹ அதுவுலில் காஃபிரின் என்று முடியக்கூடிய 98வது ஆயத் வரைக்கும் உள்ளதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஆயத்துகளுக்கு இடையில உள்ள இந்த ஆயத்துகளில் உள்ள தொடர்பு விஷயங்களை, அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன ஏனென்றால், மேலிருந்தே அல்லாஹு தாலா அந்த யூதர்களை பற்றி, பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த வரிசை தொடரிலே இந்த ஆயத்துகளை கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன, அவைகளுக்கும் இவைகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தொடரிலே ஆரம்பமாக அந்த தொடர்புடைய அந்த பாடத்தை முடித்துவிட்டு அகராதி சம்பந்தமான பாடத்தில் நுழைந்திருக்கிறோம். இந்த பாடம் 109, சஃபத்து தஃபாசீர் பாடம் 109. இதில் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அகராதி சம்பந்தமான, அதாவது குர்ஆனுடைய ஆயத்துகளிலே வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அதனுடைய பொருள்கள் சம்பந்தமாகத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாக நாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் அந்த, அதாவது சப்ஜெக்டுக்கு ஏற்ப எந்த விஷயத்தை பற்றி பேசப்படுகிறதோ அதே போல் அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளிலே எந்த விஷயங்கள் பொதிந்திருக்கின்றதோ அதை தொடர்ந்து கிதாபுடைய ஆசிரியர் தஃப்சீருடைய விளக்கத்திலே அது சம்பந்தமான என்ன கருத்துக்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள், இதையெல்லாம் மையமாக வைத்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு தலைப்பை நாம் வைப்போம். அந்த தலைப்பை சுற்றி தான் அந்த பாடங்கள் சென்று கொண்டிருக்கும். அந்த அடிப்படையிலே தொடர்புடைய பாடத்திற்கு சென்ற பாடத்திலே நாம் ஒரு தலைப்பை இட்டிருந்தோம். அந்த தலைப்பை தொடர்ந்து தான் அந்த அந்த தொடர்புடைய விஷயங்களும் அதே போல் ஆயத்துடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். இங்கு நாம் அகராதி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், பொருள் சம்பந்தமாகத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இங்கு நாம் இடக்கூடிய தலைப்பு என்ன? மார்க்கத்தை செவியேற்ற பின் மாறு செய்யாதீர். மார்க்கத்தை செவியேற்ற பின் மாறு செய்யாதீர். அப்போ மார்க்கத்துடைய விஷயத்தை செவிதாழ்த்தி கேட்கணும். கேட்டதற்கு பின்பாக அதை அமல் செய்ய முற்பட வேண்டுமே ஒழிய மாறாக மாறு செய்வது பெரும் தவறாக இருக்கிறது. அதிலே இந்த கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள்? மார்க்கத்தை செவியேற்றார்கள். நன்கு செவியேற்ற பின்னால் அதை செயல்படுத்துவது ஒரு புறம் இருக்க, நாங்கள் மாறு செய்தோம் என்று மார்தட்டி கூறினார்கள். அதை பெருமையாக சமிஅனா வ அஸைனா. ஆனால் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராக இருந்தவர்கள் சமிஅனா வ அத்தஅனா என்பது சொன்னார்கள். அதுதான் சொல்ல வேண்டிய வார்த்தை. சமிஅனா என்பதற்கு பிறகு வ அத்தஅனா, நாங்கள் செவியேற்றோம், இன்னும் நாங்கள் அதற்கு வழிபட்டோம் என்பதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு வாசகமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் சமிஅனா வ அஸைனா, நாங்கள் செவியேற்றோம், அதற்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அதனுடைய செயல்களும் அப்படித்தான் செய்து காண்பித்தார்கள். பனி இஸ்ரவேலுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அழகான முறையிலே கேட்பார்கள். நபிமார்களுடைய வாயிலாக இருக்கட்டும், ஏன் அல்லாஹு தாலாவே அழைத்து அவர்களுடைய நபியான மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம்
பேசிய போது நன்கு காது தாழ்த்தி கேட்டார்கள், முழுமையாக கேட்டார்கள். கேட்ட பின் லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் என்பதாக சொன்னார்கள். நாங்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்க்கும் வரைக்கும் உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம், ஈமான் கொள்ள மாட்டோம். அப்போ கேட்கறது நல்லா கேட்டுட்டு அதுக்கு பிறகு மாறு செய்யறது, இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதை கொண்டு உள்ளத்தில் எந்த விஷயங்கள் இறங்க வேண்டுமோ அது இறங்காது. அப்போ என்ன செய்யணும்? கேட்டோம் மாறு செய்தோம்னு சொன்னா காதுலே வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம், உள்ள இறங்கலை. எந்த விஷயம் உள்ளே இறங்குமோ அதுதான் வேலை செய்யும். உள்ள இறங்குறதுக்கு நாம முதல்ல தயாராகணும். அதனால தான் சொல்லுவாங்க, சமியான கேட்கறது ஒன்று, காது தாழ்த்தி கேட்பது ஒன்று. சமியானா சமியா என்பது ஒன்று, இஸ்தமியா இஸ்தமா என்பது ஒன்று. அப்போ சமியா என்றால் சாதாரணமாக காதில் கேட்கறது அல்லது அது தானாக விழுந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்தமா அப்படிங்கிற வார்த்தை இருக்க, காது தாழ்த்தி கேட்பது. அதனால தான் சொல்லும்போது சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால் சஜிதா செய்ய வேண்டும் என்பதில் சாமியா என்பதாக கொண்டு வருவாங்க, முஸ்தமியா என்பதாக கொண்டு வருவாங்க. சாமியா என்பது அவர் காது தாழ்த்தி கேட்கவும் செய்யலாம், அல்ல தானாக காதில் போய் விஷயம் விழவும் செய்யும். அப்போ காதில் விஷயம் விழுந்தாலே அவர் சஜா செய்யணும். இஸ்தமா என்பது என்றதுனா காது தாழ்த்தி கேட்கிறார். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய காதுகளை தாழ்த்தி அந்த விஷயங்களை, குர்ஆனுடைய ஆயத்துகளை, குர்ஆனுடைய வசனங்களை, நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். அப்ப கேட்டதுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? மாறு செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, மாறு செய்கின்றோம் என்று சொன்ன அந்த மேதாவிகள் தான் யாரு? பனி இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அடி மேதாவிகள்னு சொல்லுவோம்ல, அதாவது மேதாவிகள் என்பது அவங்க அறிவுல சொல்லல, அவங்களுடைய நிலை அப்படித்தான். டு நாட் சேஞ்ச் ரிலிஜியன் ஆஃப்டர் ஹியரிங் இட். எதையும் கேட்டதற்கு பின்பாக என்ன செய்யக்கூடாது? மாறு செய்வது கூடாது. அப்போ அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஆயத்துகளில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம், நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். வாருங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஆயத்துடைய தொடக்கம் இது அஹதுனா மீசாக்கும் வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர் என்பதாகத்தான் ஆரம்பமாகிறது. இப்போ இதனுடைய முனாசபத் எந்த தோதுவாக, எந்த தொடர்பின் அடிப்படையில் முன்னுள்ள இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்பதை பார்த்தோம். அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அந்த கூட்டத்தார்கள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்கள், அடுத்து வந்தவர்கள் என்ன மாறு செய்தார்கள். இப்போ வரக்கூடிய விஷயங்கள்ல சொல்லப்படக்கூடியவர்கள் இன்னும் ஒரு படி மேலாக சென்று, இந்த அளவுக்கு நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள், சொர்க்கம் எங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது, நரகம் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்குத்தான், இப்படியெல்லாம் வாதிட்டார்கள். அப்போ அல்லாஹ் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹ் ஃபதமன்னவுல் மௌத்த இன் குன்தும் ஸாதிகீன். மௌத்தை கேட்டு பாருங்க. இதெல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் நீங்க சொல்றது சரின்னு சொன்னா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க? கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். மரணத்தை கேட்க தயாரானா வலை ஏத்தமன்னு அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். அவங்க ஒருபோதும் அதை கேட்க மாட்டாங்க. ஏன்? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவளுடைய கைகள் முன்னாக்கி வைத்தது, அவங்க எந்த ஒரு கைகளை கொண்டு சம்பாதித்து முற்படுத்தி இருக்கிறார்களோ அவைகள் அனைத்தும் அவர்களையே பிடிபடக்கூடியதாக, அவர்களே பிடிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால மரணத்தை கேட்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அதை தொடர்ந்து லோகத்துடைய விஷயத்தை பார்க்க போறோம். அப்ப லோகத்துல என்ன சொல்றாங்க? மீசாக்கும், அல் மீசாக்கு. ஏற்கனவே மீசாக் என்றால் என்ன, அஹத் என்றால் என்ன, இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் சென்ற ஒரு பாடங்களிலே தெளிவாக சொல்லிவிட்டோம். மீசாக் என்றால் அது எதிலிருந்து வந்தது, அதேபோல் குர்ஆன்ல மீசாக் என்று எத்தனை இடத்தில் வந்திருக்கிறது, இஸ்மாக வந்திருக்கிறது, வாசகக்கும் பிஹி எத்தனை இடத்திலே ஃபியலாக வந்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் சொன்னோம். அதே போல அஹத் என்ற வார்த்தைக்கும் சொன்னோம். சரி, அல் மீசாக் அப்படின்னா என்ன? அல் அஹதுல் முஅக்கத் பியமீனின். அல் அஹதுல் முஅக்கத்னா அதாவது உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம், வாக்குறுதி. பியமீனின் சத்தியத்தின் மூலமாக, சத்தியத்தை கொண்டு உறுதி செய்யப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு தான் அல் மீசாக் என்பதாக சொல்லுவாங்க. வயித் அகதனா மீசாக்கும், வயித் அகதனா மீசாக்கும், நாம் உங்களிடம் ஒரு உறுதி பத்திரத்தை எடுத்துக்கொண்டோம். சாதாரணமா ஏதோ சரி கேட்டோம், நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, ஏதோ மேலோட்டமாக நடந்த விஷயம் அல்ல. மாறாக ஒரு ஒப்பந்தம், இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் சொன்னோம், நீங்களும் நாங்கள் செய்வோம் என்று ஒப்பந்தமெல்லாம் செய்தீங்க.
பல இடங்கள்ல அதுக்கு ஒப்பந்தம் செய்தீங்க. அதுக்காக வேண்டி சில சலுகைகளை கேட்டீங்க, சில இடம்பாடுகளை கேட்டீங்க. அத்தனையும் நம்ம செய்து கொடுத்தோம். அப்ப அல் அஹதுல் முஅக்கத் பியமீன். அப்போ மீசாக் என்றால் என்ன? உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தம் பியமீன், சத்தியத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு சொல்லப்படும். அத்தூர் மீசாக்குக்கும் அத்தூர்னா என்ன? ஹுவல் ஜபல், அது ஒரு மலை. தூர் சினா என்பதாக சொல்லுவாங்க. அந்த மலை அல்லாஹ் தஆலா தூர மலையை பற்றி குர்ஆனிலே வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் என்பதாக சொல்லியிருக்கான். வதூரி சீனீன் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதாவது தூர் சினா மலையின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா எந்தெந்த வஸ்துக்களின் மீது சத்தியமிடுகிறானோ அந்த வஸ்துக்களுடைய கண்ணியம் உயர்ந்ததாக ஆகிவிடும். நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹின் மீது தவிர எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ, வத்தீனி, அதே மாதிரி வஷம்சி, வல்லுஹா, வல்லைலி, வல் அஸ்ர், அதே மாதிரி எந்தெந்த வஹாதல் பலதில் அமீன், லா உக்ஸிம் இப்படி பல விஷயங்கள் மீது அல்லாஹ் எதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் அடிக்கிறானோ அதனுடைய அந்தஸ்து எல்லாம் உயர்ந்து விடும். அது ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்ட பொருளாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் தூர் அப்படிங்கிறது மலையாக இருக்குது. உவல் ஜபல், அந்த மலையை பற்றி ஏற்கனவே லேசாக முன்னால் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். இந்த மலைக்கு கீழே பொதுவாக அங்கே என்ன இருக்குது என்பதாகவும், மேலே என்ன இருக்குது, மலையுடைய அகலம். அல்லதி கல்லம் அல்லாஹு அலைஹி மூசா அலைஹி சலாம். அப்போ ஹுவல் ஜபல், அது என்ன மலை? அல்லதி கல்லம் அல்லாஹு அலைஹி, அதன் மீதுதான் அல்லாஹ்விடம் பேசினார்கள் மூசா அலைஹி சலாம். மூசா அலை சலாத்திற்கும் அல்லாவிற்கும் மத்தியில் நடந்த அந்த உரையாடல், அந்த பேச்சுவார்த்தை, அந்த பேச்சு நடந்த இடம் எது? அது தூர்சினா மலையாக இருக்கிறது. தூர்சினா மலைதான் அல்லாவிற்கும் ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கும் மத்தியில நடந்த பேச்சுவார்த்தை, பேச்சுவார்த்தை நடந்த இடமாக இருக்கிறது. புவல் ஜபல் ஒத்தீனி வஸ்ஸைத்தூனி வதூரி சீனீன். தூர் சீனா என்பதாக ஒரு இடத்திலே குரான்ல வருது. பல இடங்கள்ல அதாவது தூர் சீனா பத்தி அல்லாஹ் என்னது குரான்ல வருது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தூர் சீனா மலையை பற்றி அல்லாஹு தஆலா குரான்ல மொத்தம் தூருங்கிற வார்த்தை 8 தடவை வருது. குரான்ல 8 இடத்துல வருது. அதுல சூரத்துல் பக்ரால இருமுறை வருகிறது. வைதா அகதுனா மீசாக்கக்கும் ரஃபானா ஃபௌகக்கும் தூர் என்பதாக நம்ம இந்த ஓதிக்காட்டுக்கு முன்னாடி ஓதின அந்த 63வது ஆயத்தில் வருது. அதே மாதிரி அகதுனா மீசாக்கக்கும் வரஃபானா ஃபௌகக்கும் தூர் ஹுது மா ஆத்தினாக்கும் பி குவத்தி வஸ்மாவு என்பதாக வரக்கூடிய இந்த 93வது ஆயத்து. அப்போ 63வது ஆயத்தில் வருது தூருங்கிற வார்த்தை, 93வது ஆயத்தில் வருது. அது இல்லாமல் சூரத்து நிசால வருது. சூரத்து நிசால வரஃபானா ஃபௌகஹும் தூர் பிமீசாகிஹிம் என்பதாக வகுல்னா லஹும். அப்போ அந்த இடத்துல சூரத்து நிசால 154வது ஆயத்தில் அத்தூர் என்ற வார்த்தை வருது. அதே மாதிரி சூரத்து மரியம்ல வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமன் வகர்ரப்னாஹு நஜியா என்பதாக வருது. அங்க சூரத்து மரியம்ல 52வது ஆயத்துல தூருங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி சூரத்து தாஹால வவாஅத்னாக்கும் ஜானிப தூரில் ஐமன் என்பதாக வருது. நஸல்னா அலைக்கும் மன்ன வஸ்ஸல்வா சூரத்து தாஹால 80வது ஆயத்துல வருது. அதே போல 2 தடவை சூரத்துல் கஸஸ்ல மின் ஜானிபி தூரி நாரா என்பதாக ஒரு ஆயத்துல 29வது ஆயத்துல வருது. அதே மாதிரி ஒமா குன்தபி ஜானிபி தூரி இது நாதை நாகு என்பதாக சூரத்துல் கஸஸ்ல 46வது ஆயத்துல வருது. அதே போல சூரத்துல் சூரத்து தூர்னே ஒரு சூறா அல்லாஹ் வச்சிருக்கான். தூர் கிதாபி மஸ்தூர். இவ்வாறு 8 இடங்கள் என்ன செய்யுது இந்த தூருங்கிற வார்த்தை வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ 8 இடத்துல 2 இடத்துல சூரத்து பக்ராலே வருது. அப்போ தூருங்கிறது ஒரு மலையாக இருக்குது. அதில் நின்று கொண்டு தான் அதில் தான் மூசா அலை இஸ்லாமுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்தது. பி கூவத்தின் பி அஸ்மின் ஒ ஜத்தின். பி அஸ்மின் ஒ ஜித்தின், அதாவது உறுதியானமல். அஸ்ம் கூவத்னா உறுதி, ஜித்துனா முயற்சி. அப்போ ஒரு கடுமையான ஒரு, அதாவது எப்படி கூவா, அதாவது ரொம்ப சக்தியோட பிடிச்சு கொள்ளுங்கள், உறுதியோடு பற்றி பிடிங்கள். சரி, உறுதி இந்த இடத்துல கூவத்துனா உறுதி. அதே மாதிரி கடுமையான முயற்சி என்பதற்கு சொல்லப்படும். உஷ்ரிபு, உஷ்ரிப அப்படின்னா சுக்கிய, புகட்டப்பட்டான். ஐ ஜுஇலத் குலூபுஹும் துஷ்ரிபுஹு, துஷ்ரபஹுன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஜுஇலத் ஆக்கப்படுகிறது,
குலூபகும் அவளுடைய உள்ளங்கள், துஷ்ரபகுன அதை புகட்டப்படக்கூடியதாக ஆகிவிட்டது, அது புகட்டப்பட ஆரம்பமாகிவிட்டது. அப்போ அந்த விஷயத்துல என்னது, அது உள்ள ஜுஇலத்துங்கிறது அஃபாலே முகாரபா அடிப்பில் சொல்லப்படுது. அப்போ ஜுஇலத் குலூபுகும் துஷ்ரபஹு, அதை புகட்டப்படுவதற்கு அவளுடைய உள்ளங்கள், அவளுடைய உள்ளங்களில் அதை புகட்டப்பட ஆரம்பித்து விட்டது. சரி, யுகாலு உஷ்ரிப கல்புஹு ஹுப்ப கதா. உஷ்ரிப கல்புஹு சொல்லப்படும், அவனுடைய உள்ளம் புகட்டப்படுகிறது. ஹுப்ப கதா, அந்த இதனுடைய பிரியத்தை. கால ஜுஹைர் சொல்றாரு, ஃபஸஹவுது அன்ஹா பஅத ஹுப்பின் தாஹிலின் வல் ஹுப்பு துஷ்ரிபுஹு, யுஷ்ரிபுஹுன்னு சொல்லலாம், ஃபுஆதக தாஉன். ஃபஸஹவுது அன்ஹா, அப்போ அதை விட்டும் நான் என்ன செய்தேன், விழிப்படைந்தேன், தெளிவடைந்தேன். பாத ஹுப்பின் தாஹிலின், அதாவது ஒரு உள்ளே நுழைந்த அந்த பிரியத்திற்கு பிறகு, அது என்னது, பிரியத்திற்கு பிறகுதான் அதை விட்டு நான் என்ன செஞ்சேன், தெளிவடைந்து விட்டேன். அப்போ அந்த பிரியம் அது ஹுப்பின் தாஹில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை விட்டதுக்கு பிறகுதான் எனக்கு என்ன செஞ்சு ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிது. அப்போதான் நான் எந்திரிச்சேன், அப்போதான் அதுக்கு தெளிவடைந்தேன். சரி, வல் ஹுப்பு பிரியம் இருக்கிறதே, அசலா ஹுப்புங்கிறதுக்கு ஹபர் தாவுன், பிரியம் என்பது ஒரு நோயாக இருக்கிறது. யுஷ்ரி புகு என்பதாக வரும். யுஷ்ரி புகு, அது தின்றுவிடும். ஃபுஆதக, உன்னுடைய உள்ளத்தை அது தின்றுவிடும். உள்ளத்தை அப்படி குடிச்சிடும். யுஷ்ரி புகுனா அது குடித்து விடும். ஃபுஆதக, உன்னுடைய உள்ளத்தை அது குடித்து விடும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இது கவிதை அடிப்பில் சொல்லப்படுது. இந்த இடத்துல சொல்லப்பட்டதுக்கு நோக்கம் என்ன, அந்த யுஷ்ரி புகுங்கிற வார்த்தைக்கு தான். அதாவது அது குடிக்கக்கூடியது, விழுங்கக்கூடியது, திங்கக்கூடியது என்பதை உன் யுஷ்ரி புகு உறிஞ்சி விடும், குடித்து விடும் என்பதை அர்த்தத்தை சொல்றதுக்கு தான். சரி, ஹாலிசத்தன் அப்படிங்கிற மஸ்தர். கல் ஆஃபியா, ஆஃபியத்தி அதாவது ஆரோக்கியத்துடன். இல்லை ஆஃபியத்து, ஆஃபியனா என்ன, பிமானல் ஹுலூஸ். ஆக்கிபா அதாவது ஹாலிசத்தன் அப்படின்னா மஸ்தர். எப்படி உதாரணம், கல் ஆஃபியத்தன், ஆஃபியா அப்படிங்கிற மாதிரி. கல் ஆக்கிபா இது மாதிரி. ஆஃபியத்துன், ஆக்கிபத்துன், கல் ஆஃபியத்து, அல் ஆக்கிபத்து, அதே மாதிரி அல் ஹாலிசத்து. அப்போ ஹாலிசத்துங்கிற மாதிரி ஆஃபியத்துன் என்பதாக வரும், ஆக்கிபத்துன் என்பதாக வரும். மஸ்தர் இதே போல ஆஃபியத் ஆக்கிபா மாதிரி தான், ஹாலிசா பிமானா அல் ஹுலூஸ், ஹுலூஸ் என்ற அர்த்தத்தில் வரும். சரி, ஐ ஹாசத்தம் பிக்கும், உங்களுக்கு மட்டும் குறிப்பானது. லா யுஷாரிக்குக்கும் ஃபீஹா அஹதன், இல்லை அஹதுன், லா யுஷாரிக்குக்கும் உங்களோடு யாரும் அதிலே கூட்டாக மாட்டார்கள். ஃபீஹா அதிலே அஹதுன் ஒருவரும் உங்களோடு இணைய மாட்டார்கள், சேர மாட்டார்கள். உங்களோட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இணைய மாட்டார்கள் என்பதற்கு தான் ஹாலிசத்தன் என்பதாக சொல்றது. அப்போ ஹாசத்தம் பிக்கும் உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. லா இஷாரிக்குக்கும் ஃபீஹா அஹதுன், அதில் உங்களோடு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், இணைய மாட்டார்கள். அஹ்ரஸ ஐ அல் ஹர்ஸ், அல் ஹிர்ஸ்னா ஷித்தத்து ரக்பத்தி ஃபிஷை, ஒரு வஸ்துவில் கடுமையான ஆர்வத்தோடு இருக்குது, பேராசைன்னு சொல்றது தான் ஹிர்ஸ்னா, பேராசை. அப்போ ஒரு வஸ்துவில் எனது ஆர்வத்தின் உச்சக்கட்டம்னா எனது கடுமையான ஆர்வம், கடுமையான தேட்டம். ஹதீஸ், ஹதீஸ்ல வந்திருக்கு, எஹ்ரஸ் அலாமா என்ஃபாக், உனக்கு எது பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதில் நீ பேராசை கொள். எந்த விஷயம் உனக்கு பயனளிக்குமோ அதில் நீ பேராசை கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அபி முஸஹ்ஸிஹி ஐ அஸ்ஸஹ்ஸஹது, அஸ்ஸஹ்ஸஹதுனா என்ன, அல் இப்ஆது தூரமாகுதல், வத்தன்ஹியத்து ஒதுங்கி போகுதல், நாஹியத் சொல்லணும் ஒதுங்கி போகுதல், நஹாய் நஹி தன்ஹியத் ஒதுங்கி போகுதல். ஜஹ்ஸஹத் அப்படின்னா அலிபா தூரமாகுதல், ஒத்தன்ஹியத்து ஒதுங்குதல். கால தாலா அல்லாஹ் சொல்றல, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரகத்தை விட்டும் எவன் தூரமாக்கப்பட்டு விட்டானோ, வ உத்கிலல் ஜன்னத இன்னும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டானோ, ஃபகத் ஃபாஸ் திட்டமாக அவன் வெற்றி அடைந்து விட்டான். அப்போ இந்த ஸுஹ்ஸிஹ அப்படின்னா என்ன, ஸஹ்ஸஹ யுஸஹ்ஸிஹு, அதாவது தூரமாக்கப்பட்டு விட்டான். நரகத்தை விட்டு எவன் தூரமாக்கப்பட்டு விட்டானோ, ஐ உபுஇத, அபஅத யுபுஇது, உபுஇத யுபஅது, உபுஇதங்கிறது தூரமாக்கப்படுதல், தூரமாக்கப்பட்டு விட்டான்.
வக்கால ஷாயிர், ஷாயிர் சொல்றாரு, ஹலீலிய, என்னுடைய தோழனே, மா பாலு துஜா, இந்த இரவுக்கு என்ன ஆனது? லா யுஸஹ்ஸஹ், ஸுஹ்ஸிஹ யுஸஹ்ஸஹு, தூரமாக்கப்படாமல் இருக்கிறதே, அப்படின்னா விலகப்படாமல் இருக்கிறதே, இரவுக்கு என்ன ஆனது? நான் இரவு போகல, இரவு அப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். இரவுக்கு என்ன ஆனது? அது தூரமாக்கப்படாமல் இருக்கிறது. வமா பாலு லவ்இ ஸுப்ஹி, அதிகாலை வெளிச்சத்திற்கு என்ன ஆனது? லா யதவல்லாஹ், இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதே. யதவல்லாஹ், இன்னும் வெளியே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதே. இன்னும் என்ன, தனக்கு ஏற்பட்ட கவலையில அந்த என்னது, இரவே என்னது இரவா இருக்கிற மாதிரி ஒரே இருட்டா தெரியுது அவருக்கு. அப்ப அதனால அவர் அந்த கவிதையை படிக்கிறார். இந்த கவலையில அந்த கவலையை கொட்டுறார். எனக்கு இரவா இருக்க மாதிரி இருக்குது, பகலே வரமாட்டிருக்கு என்பதை இந்த கவிதையின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றார். இப்ப அதான் ஆயத்துல வயது அகதனா மீசாக்கும் ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர். பாருங்க தஃப்சீர்ல, வயது அகதனா மீசாக்கும் ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர் ஹுது மா ஆதீனாக்கும் பிகுவத்தின் வஸ்மஉ காலு சமிஅனா வ அஸைனா வ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிம். தஃப்சீர் பாருங்க, வஇத் அகதனா மீசாக்கும் ரஃபஅனா ஃபௌகக்கும் தூர். வயது அகதுனா, நாம் எடுத்த பொழுது, மீசாக்கக்கும், உங்களோடு ஒப்பந்தத்தை, ஒப்பந்தம் மீசாக்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. மீசாக் என்பது அல் அஹதுல் முஅக்கத் பி யமீன், சத்தியத்தை கொண்டு எனது உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நம்ம முன்னிடம் எடுத்த போது நீங்க என்ன செஞ்சீங்க? மாறு செஞ்சீங்க. வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், உங்களுடைய தலைக்கு மேல் நாம் எதை தூக்கிவிட்டோம்? உங்களுக்கு மேலாக தூறு மலையை தூக்கிவிட்டோம், உயர்த்தி விட்டோம். ஐ உஸ்குரு யா பனி இஸ்ராயில், ஓ பனி இஸ்ரேலர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். ஹீன அகதுனா அலைக்குமுல் அஹ்தல் முஅக்கத் அலல் அமலி பிமா ஃபித் தௌராத். அப்போ பனி இஸ்ரேலர்களே, நினைத்து பாருங்கள், நாம் எடுத்த நேரத்திலே, அலைக்கும் உங்களிடம், அஹ்தல் முஅக்கத் உறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை, அலல் அமலி அமல் செய்வதன் மீது, பிமா ஃபித் தௌராத்தி தௌராத்திலே உள்ள விஷயத்தின் மீது, தௌராத்திலே உள்ள விஷயத்தை அமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை உங்கள் மீது நாம் எடுத்த போது அந்த நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். வரஃபஅனா ஃபௌகக்கும் ஜபல தூரி காயிலீன். அப்ப நாம எடுத்துட்டு என்ன செஞ்ச, நீங்க ஒப்பந்தத்தை எடுத்துட்டோம், நீங்க பின்பற்றுங்க, அதை அமல் செய்யுங்க என்பதாக நாம் சொன்ன பொழுது, வரஃபஅனா ஃபௌகக்கும் ஜபல தூரி காயிலீன். அப்ப ஜபலத்தூர் தூர் மலையை நாம் உங்களுக்கு மேலாக உயர்த்தி விட்டோம். காயிலீன், இதை சொல்லக்கூடியவர்களாக. எதை? குது மா ஆத்தைனாக்கும் பிகுவா, குது எடுங்கள், மா ஆத்தைனாக்கும் பிகுவா, உங்களுக்கு நாம் எதை ஒன்றை கொண்டு வந்தோமோ அதை என்ன செய்யுங்க? உறுதியோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஐ பி அஸ்மின், உறுதியுடனும், வ ஹஸ்மின், ஏற்கனவே அசும் ஹசும் ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அசும் என்றால் செய்ய தயாராகிறது, அதாவது செய்கிறது. ஹசும் என்றால் செய்யறதுக்குரிய உறுதி எடுத்துக்கொள்றது சொல்லுவாங்களா. அசும் என்றால் செயலில் இறங்கிறது, ஹசும் என்றால் அந்த செயலில் இறங்குறதுக்கு முன்னாடி உள்ள தயாரிப்புகளை செய்யறது. இப்படி 4-5 விளக்கங்களை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இல்லா தரஹ்னல் ஜபல ஃபௌகக்கும், அப்ப நீங்க உறுதியோடு அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிப்போட பேணிக்கையோடு அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யவில்லை என்றால், இல்லா தரஹ்னல் ஜபல ஃபௌகக்கும், இந்த மலையை உங்கள் மீது நாம் வீசி விடுவோம் என்பதாக சொன்னோம். வஸ்மஉ, அப்ப நான் கேளுங்கள் என்பதாக, சிமா தாத்தின் கபூலின், அதாவது வழிபடும் இன்னும் ஏற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் அதை கேளுங்கள் என்பதாக சொன்னோம். காலு, நீங்க என்ன சொன்னீங்க? சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்டுவிட்டோம், செவியேற்றோம். வ அஸைனா, ஆனால் நாங்கள் மாறு செய்து விட்டோம். ஐ சமிஅனா கௌலக, உன்னுடைய சொல்லை நாங்கள் செவியேற்றோம். வ அஸைனா அம்ரக, உங்களுடைய கட்டளையை நாங்கள் மாறு செய்து விட்டோம். அப்ப செவியேற்றோம் என்று சொல்லிட்டீங்க, அடுத்து வழிபட்டோம் என்பதாக சொல்லணும். ஆனா என்ன சொல்லிட்டீங்க? நாங்கள் மாறு செய்து விட்டோம். சொல்ல கேட்டுக்கிட்டோம், நீங்க சொல்றது என் காதுல இறக்கிட்டோம், ஆனா அந்த கட்டளையை அமல் செய்யணும், அந்த கட்டளையை கொண்டு வரணுங்கிற விஷயத்துல நாங்க உங்களுக்கு மாறு செய்யணும். உதாரணமா அந்த பொருளை கீழே வை என்று சொல்லாங்க, கீழே வைன்னு சொல்றது காதுல விழுந்துச்சு, கேட்டேன் கீழே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றது. வைக்கணும், அதுக்கு அடுத்தது என்னது? அதை கீழே வழிபட்டுறது என்னது? அதை கீழே வச்சுறது, அதை வைக்கிறது இல்லை. என்ன செய்யறது? உங்களுடைய கட்டளையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வழிபட மாட்டோம், அதுக்கு மாறு செய்வோம். படி என்று சொல்லியாச்சு. படினா கிதாபத்து, அதாவது படி என்று சொன்னா கேட்டுக்கிட்டோம் சொல்றது, எல்லாம் படிக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்யறது? காதில் கேட்பது, அதை கட்டளைக்கு மாறு செய்வது, இந்த பழக்கம் பெரும்
ஆபத்திற்குரியது, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு பழக்கமாக இருக்கிறது. இதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் செய்த காரியங்களாக இருக்கிறது. அதுவே அவர்களுக்கு பல இடங்களில் அவர்களுக்கு ஆபத்தையும் விளைவித்தது. அப்ப இந்த ஆயத்துல நமக்கு சில அகராதி பொருட்கள் சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த ஆயத்துடைய ஆரம்ப விளக்கம் பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த ஆயத்துகளுடைய விளக்கங்களும் சொல்லப்படும். நாம் இதை கவனமாகவும் கருத்துடனும் கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் கவனிக்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்களில் விளக்கத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதைக் கொண்டு நமக்கு அல்லாஹ் இம்மையும் மறுமையிலும் முழுமையான வெற்றியையும் நல்வழியையும் அல்லாஹ் காண்பிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.